பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா கை கால்கள்ல நடுக்கம் ஏற்படுறது, இல்ல முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஸ்டாமினா கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் இவ்வளோ வருஷமா செஞ்சுட்டு இருந்த வேலை தான், ஆனால் இப்போ என்னால் அந்த ஒர்க் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகுது. இந்த மாதிரியான நமக்கு பிரச்சனைகள் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் சந்திக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் வயிறு புண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நீண்ட நாட்களாக அல்சர் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா திரிஃபலா சூரணம் மோர்ல சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா எடுக்கணும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மோர்ல இந்த திரிஃபலா சூரணத்தை நல்லா கலந்து காலையில குடிச்சிடணும். திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இதுல பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 மூலிகையுமே நமக்கு வந்து சுகர் லெவல் குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல முக்கியமா வெயிட் லாஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகுது. இந்த சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பிளட் சுகர்னால நிறைய பேருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அடிக்கடி யூரினேஷன் போறது. ஸோ இப்போதான் யூரின் போயிட்டு வந்து திரும்ப யூரின், அதுவும் முக்கியமாக சொல்லணும் பர்டிகுலராக நைட் தூங்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸோ நான் வந்து யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து யூரினேஷன் இருக்குங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவர்கள் இரவு நேரத்தில் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் நம்ம உடல்ல, அதுவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம், என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கிட்டா நல்லது? பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா கை கால்கள்ல நடுக்கம் ஏற்படுறது, இல்ல முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஸ்டாமினா கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் இவ்வளோ வருஷமா செஞ்சுட்டு இருந்த வேலை தான், ஆனால் இப்போ என்னால் அந்த ஒர்க் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகுது. இந்த மாதிரியான நமக்கு பிரச்சனைகள் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் சந்திக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படுது. பொதுவாக இந்த மெனோபாஸ் டைமில் தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையோட சர்க்கரை நோயும் இருந்ததுன்னா எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, மூட்டுக்கல்ல வந்து தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இந்த சர்க்கரை நோய் இருக்கு, நமக்கு ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம்? பொதுவாக பரவலாக சித்த மருந்துல வந்து ஒரு பிரபலமான ஒரு மருந்து, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தா திரிஃபலா சூரணம். இந்த திரிஃபலா சூரணம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் நான் திரிஃபலா சூரணம் வந்து டெய்லி நைட் சாப்பிட்றேன், காலையில சாப்பிடலாமா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்றது சர்க்கரை நோயை எந்த அளவுக்கு குறைக்கும்? இல்ல ஒரு சிலருக்கு இந்த திரிஃபலா சூரணத்தை எதுல கலந்து சாப்பிடலாம், தண்ணீர்லையா இல்ல பால்ல சாப்பிடலாமா, நெய்ல சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். பொதுவாக திரிஃபலாவை இரவு நேரத்தில், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க, சரியா உறக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்க இரவு நேரத்துல வெதுவெதுப்பான தண்ணீர்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலந்து சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரை நோய் எனக்கு வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, இந்த HbA1c லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 8, 9 இந்த மாதிரி அதிகமாகவே இருக்குது. இதை நான் எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா சுகர் அதிகமாக இருக்கும்போது நிறைய வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியே இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் இப்படி ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க, இப்போ எல்லாம் திடீர்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி, மூட் ஸ்விங் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா திரிஃபலா சூரணத்தை எப்படி பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம். எப்படின்னா காலை இரவு 2 வேளையும் மோரில் கலந்து இதை குடிக்கணும். இப்போ பேசிக்காக மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடலில் உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடியது. சில முக்கியமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம சாப்பிடும்பொழுது அதை வந்து மோரில் சாப்பிடுங்க, வெண்ணெயில் சாப்பிடுங்க, இல்லை நெய்யோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரிஃபலா சூரணம் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள், வயிறு புண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நீண்ட நாட்களாக அல்சர் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா திரிஃபலா சூரணம் மோர்ல சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா எடுக்கணும்.
ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மோரில் இந்த திரிஃபலா சூர்ணத்தை நல்லா கலந்து காலையில் குடிச்சிடணும். ஸோ காலையில் நம்ம உணவு எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இரவு நேரத்துலையும் குடிக்கிறது நல்லது. இல்லைனாலும் காலை ஒரு வேளை மட்டுமாவது இது நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இது ஒரு 3-4 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே இதனுடைய மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன தெரியும்னா, காலையிலே எனக்கு வந்து ஒரு 10-11 மணிக்கு மேலெலாம் கொஞ்சம் டயர்ட் ஆகுதுங்க, சுகர்னால எனக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இதை பயன்படுத்தும்போது ஒரு 3-4 நாட்கள்லேயே கொஞ்சம் வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை கால் பாத எரிச்சல், சுகர் வந்து அதிகமாக இருக்குன்னா கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை சரி செய்கிறதுக்கும் திரிஃபலா மோர் நம்ம குடிக்கலாம். ஸோ இரவு நேரத்துலேயும் நம்ம குடிக்கும்பொழுது, இல்லைங்க இரவு நேரத்தில் எனக்கு மோர் குடித்தா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வெது வெதுப்பான தண்ணீரில் திரிஃபலா சூரணம் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கட், அதாவது வயிறு பகுதியும் நமக்கு குறையும். திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இதில் பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 மூலிகையுமே நமக்கு வந்து சுகர் லெவல் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் முக்கியமாக வெயிட் லாஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகுது. இந்த சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக முக்கியமாக இன்னும் ஒரு மூலிகை மருந்து இருக்கு, சரக்கொன்றை குடிநீர். இந்த குடிநீர் அப்படின்னு சொல்றது கஷாய மருந்து தான். ஸோ இந்த கஷாயம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, பிளட் சுகர்னால நிறைய பேருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அடிக்கடி யூரினேஷன் போகிறது. ஸோ இப்போதான் யூரின் போயிட்டு வந்து திரும்ப யூரின், அதுவும் முக்கியமாக சொல்லணும் பர்டிகுலராக நைட் தூங்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸோ நான் வந்து யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து யூரினேஷன் இருக்குங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவர்கள் இரவு நேரத்தில் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இல்லை காலை நேரத்துலையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த சரக்கொன்றை குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து, இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா சரக்கொன்றை பட்டை. இந்த சரக்கொன்றை பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. இது ஒரு முக்கியமான ஆன்டி டயபெட்டிக் ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு சரக்கொன்றை பயன்படுது. சரக்கொன்றை பட்டை, மருதம் பட்டை தேவை, நாவல் பட்டை. ஸோ இந்த 3 மரப்பட்டைகள், இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே இந்த பொடியும் நமக்கு கிடைக்கும். இந்த 3 மரப்பொடியும் நம்ம எடுத்துக்கணும். இதனோட வந்து பார்த்தோம்னா நெருஞ்சில், நெருஞ்சில் அதனுடைய பொடியும் சேர்த்துக்கணும். இல்லைங்க நீங்கள் கடைகளில் வந்து சரக்கொன்றை குடிநீர் அப்படின்னு கேட்டாவே சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கும், இதை வாங்கியும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டிட்டு காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இல்லைங்க நான் சுகருக்கு ஏற்கனவே மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னாலும் ஸோ அந்த சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிக்கணும். 10 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கணும். இல்லை வீட்டிலேயே கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் லெவல் எவ்வளவு குறையுதோ அதற்கேற்ற மாதிரி இந்த மெடிசனோட டோசேஜும் நம்ம குறைச்சிக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா சுகர்னால ஏற்படக்கூடிய நமக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன், டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், இது வந்து கால் பாதங்கள் அதிகமான பிரச்சனைகள் வருது. வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருந்து அது அல்சராக மாறுது, கால் பாதங்களையும் புண்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே இடத்துல உட்கார்ந்து தான் நான் ஜாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் நம்ம உடல் அசைவுகளோ இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸோ பண்ணணும். தவறாமல் காலை நேரத்தில் ஒரு 30 நிமிடங்களாவது நம்ம நடைப்பயிற்சியோடு உடற்பயிற்சியும் மேற்கொண்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோய் இருக்குது, அதனால் எனக்கு வந்து இவ்வளோ உடல்நல உபாதைகள் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த எளிமையான சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.